மயிலாடுதுறையில் 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகராட்சி துவக்கப்பள்ளியை ஆக்கிரமித்த தனியார் அதிரடியாய் களமிறங்கி மீட்ட முன்னாள் மாணவர்கள். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கொத்த தெருவில் நகராட்சிக்கு சொந்தமான அரசு துவக்கப்பள்ளி 1940ஆம் ஆண்டு முதல் துவங்கி செயல்பட்டு வருகிறது. 35 மாணவர்கள் பயின்று வந்த நிலையில் கொரோனா காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக பள்ளி பூட்டப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இதனை பயன்படுத்திய தனியார் ஒருவர் ஆலயத்தின் மூலம் தனக்கு 99 வருட குத்தகைக்கு நிலம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து ஆக்கிரமிப்பு செய்திருந்தார். இது குறித்து அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இன்று அதிரடியாய் களமிறங்கிய முன்னாள் மாணவர்கள் மற்றும் கொத்தத்தோரிவாசிகள் பள்ளியின் பூட்டை உடைத்து பள்ளியை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சம்பவம் அறிந்து அங்கு வந்த நகராட்சி அலுவலர்கள் இந்த பள்ளியை நகராட்சிக்கு சொந்தமானது என்று பேனரை ஒட்டி சென்றனர். இந்நிலையில் 80 ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்த பள்ளியை மீண்டும் அதே இடத்தில் செயல்பட கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. அரசு சார்பில் போதிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சட்ட பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் முன்னாள் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.